வெளில போடா போடாண்ணா. நீ மட்டும் தான் கோச்சா? பணத்தை தூக்கி எறிஞ்சா 100 கோச் என் வாசல் வந்து நிற்பாங்கடா. நேஷனல் லெவல் கோச்சை நான் வர வைக்கிறேன், பாக்குறியா? பணத்தை கொடுத்தா 100 கோச் வருவான், ஆனா திறமை என் திறமைய வர டோர்னமெண்ட்ல பாரு. உன் நிலைமை எனக்கு நல்லா புரியுது தட்சணா. ஆனா நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தா இன்னும் 6 மாசம் நடக்க போற பாக்ஸிங் டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு உனக்கு தேவையான பணத்தை நீயே சம்பாரிச்சுக்கலாம். எனக்கு அந்த அளவுக்கு திறமை இல்லை சார். தேவையில்லை தட்சணா. பாக்ஸிங்ல ஜெயிக்கிறதுக்கு வெறும் உடல் வலிமையும் திறமையும் மட்டும் போதாது. அன்னைக்கு அவனை ஒரு அடி அடிச்சியே அவன் ஏன் திரும்ப எழுந்திருக்கலன்னு தெரியுமா? அவன் உடம்பு சோர்ந்துருச்சுன்னு நினைச்சியா? அவன் உன்னை விட பலசாலி. ஆனா அன்னைக்கு சோர்ந்தது அவனுடைய மனசு. உடம்போ வாழ்க்கையோ எவ்வளவு அடி வாங்கினாலும் எவன் மனசு தளராம இருக்கானோ அவனாலதான் திரும்ப எழ முடியும். எத்தனை முறை விழுந்தாலும் எவனால திரும்ப எழுந்திருக்க முடியுமோ அவனாலதான் ஜெயிக்கவும் முடியும். நான் யோசிச்சு சொல்றேன் சார். நான் தான் சொன்னேன்ல, ஆண்டவர் ஒரு வழி அடிச்சா இன்னொரு வழி காட்டுவார்னு. இதுதான் அந்த வழி நினச்சிக்கோ தட்சணா. நாளைக்கு அந்த கோச் கிட்ட போய் சேரு. நானும் சேரணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி அன்னிக்கிட்ட பணம் தொழிஞ்ச விஷயத்த சொல்லணும். எப்படி சொல்கிறதுனே தெரியல. அது நினச்சா ஒரு முக்கியமான விஷயம். நீ வீட்டுக்கு போ. என்னாச்சு? நான் அப்புறம் வந்து சொல்ல உங்ககிட்ட. நீ முதல்ல வீட்டுக்கு போ. எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்குவாடு தான் பார்த்தனா சீன் ஆயிடும். டென்ஷனா உனக்கு என்ன? எனக்குள்ள பிரச்சனை. சாரி பழனி. அமௌண்ட் எவ்வளவு? 5 லட்சம். சரி சரி கொடு. பார்த்து செய்யுங்க. உனக்கு கொசுறு வாங்கி குடிக்கலன்னா போதையே ஏறாத. போடு. எவ்வளவு நேரம்டா? ரெட்டி 2 மணி நேரமா காத்துக்கிட்டு இருக்கேன். పర్వాలేదు సార్, ఇందులో 30 లక్షల రూపాయలు ఉన్నాయి. నా ఉట్టది పిడికిను. నీకు என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. ఈసారి నా హౌస్ లో డెలివరీ చేసేయండి. கண்டிப்பா பண்ணலாம் ரெட்டி. ஓபன் பண்றா. சாம்பிள் செலவு பண்ணி பார்த்தோம். நம்ம நோட்டு மேல என்ன நம்பிக்கை வரலையா ரெட்டி? எல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இந்த நோட்டோட குவாலிட்டியை மிஞ்ச 2 பேரால தான் முடியும் ரெட்டி. ஒரு குரூப் பாகிஸ்தான்ல இருக்கு. எப்படிதான் அடிக்கிறாங்களோ தெரியல. అయితే இன்னொரு குரூப் சார் இந்தியாவில தான் இருக்கு. இந்தியாலோனா? யார் சார்? நம்ம கவர்மெண்ட் தான் ரெட்டி.
எட்டி பத்திரண்டா எங்க ஓடுற ஏடா செல்ராஜ், உனக்கெல்லாம் மூளை என்ன முழங்கால்லையா இருக்குது? என்னாச்சுண்ணே? பிசினஸ் வெறும் 30 லட்சம் தான். 3 கோடிக்கு நடிக்கிற அப்பா, கழுத்து திருப்பவே முடியல. ஏண்டா ராஜேந்திரா, இதெல்லாம் சொல்ல மாட்டியா அவன்கிட்ட? சொல்லாமலையா சார் கொஞ்சம் கட்டிங்ல இருக்காரு. செல்ராஜ், தொழில் பண்றவர் சரக்கு அடிச்சிட்டாடா வருவேன். தப்புடா. உன்னை முதல்ல நான் யானைக்கவனி போலீஸ் ஸ்டேஷன்ல பார்க்கும்போது தங்கப்பதக்க சிவாஜி கணேசனே நினைச்சேன். அந்த பதக்கம்லாம் யாருக்குன்னு வேணும்? கொடுப்பா. வாப்பா தச்சுனா, எப்படி இருக்க? இன்னைக்கு காலையில் தான்ப்பா வெளியே வந்தேன். வெயில் கிடைக்கிறதுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாகி போயிடுச்சு தெரியுமா? நல்ல வேலை நீ பணத்தோட தப்பிச்ச. சரி, அன்னி கல்யாணம் என்னாச்சு? மிச்ச பணத்துக்கு என்ன பண்ண? ஏண்டா ஏமாத்தின? என்னப்பா சொல்கிற? திருட்டு வழியில் பணம் சேர்த்து வச்சிருக்கோம் எத்தனை பேர் இருக்கான். என்ன ஏண்டா ஏமாத்தின? நீ என்ன சொல்கிறேன்னே புரியலப்பா. ஏய், நடிக்காது. இன்னொரு தடவை நான் ஏமாற மாட்டேன். மரியாதை என் பணத்தை திருப்பி கொடு. ஓம் பணமா? எங்கிட்ட எங்க பாரு. தச்சுனா விடு, நான் சொல்றத கேளு. பாரு, என் பொண்டாட்டி உள்ள தூங்கிட்டு இருக்கா. நான் இந்த தொழில் பண்றது அவளுக்கு தெரியாது. தயவு செய்து பிரச்சனை பண்ணாரு. அப்ப என் பணத்தை திருப்பி கொடுறான். சரி, கொடுக்குறேன், கையெடு. இந்த பாரு தச்சுனா, நான் ஒரு புரோக்கர். உன் பணத்துல எனக்கு கமிஷன் மட்டும்தான். மொத்த பணம் வேணும்னா அண்ணன்கிட்ட தான். அந்த எங்க இருக்கான்? ஆனாலும் உங்களுக்கு தைரியம் அதிகம்தான் ராம்லால். சாமி, ரவியை கூப்பிடு. ஏன் இடத்துக்கே வந்து என்னையே தூக்கிடுவேன்னு சொல்றீங்க? வாய் ஃப்ரீயா இருக்குதுன்னு என்ன வேணும்னாலும் பேசிடக்கூடாது ராம்லால். ரவி, சும்மா பண்ணாத, எத்துக்கிட்டு வரும். சரக்கு சாப்பிட்டு பண்ண. வேணாம் சண்முகம், தெரியாம சொல்லிட்டேன். எனக்கு பணமே வேணாம், என்ன விட்டுடு. ராம்லால், ஒரு விஷயத்தை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. பணத்தை திருப்பி கேட்டீங்கன்றதுக்காக நான் உங்களை கொல்ல சொல்லல. என்ன ஆளை வச்சு தூக்கலான்னு நினைச்சீங்க பாருங்க, அதுக்காகத்தான். நான் நினைச்சது தப்பு தான் சண்முகம், என்ன மன்னிச்சுடுங்க. இனிமே இந்த பக்கமே வர மாட்டேன். சரி, பண்ணிச்சிடறேன். ஆனா இந்த பழி வாங்குற நினைப்பு இருக்க ரொம்ப ஆபத்தானது. ஒரு தடவை வந்துட்டா திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். அதை உங்களால கூட தடுக்க முடியாது. அந்த நினைப்ப உங்க மனசுக்குள்ள போந்து என்னாலையும் அழிக்க முடியாது. அதனால ரவி, சீக்கிரம் முடிச்சிடு. கமலால், உங்களை நான் மன்னிச்சுட்டேன். அதனாலதான் சீக்கிரம் முடிக்க சொல்லி. என்னப்பா சொல்லு. என் பணத்தை திருப்பி கொடுங்க. எந்த பணம் தம்பி? உங்களை தான் தம்பி கேட்கிறேன், சொல்லுங்க. என்னை ஏமாத்தி வாங்கினீங்கல்ல, அந்த பணத்தை. ஏமாத்தி வாங்கினா அப்ப நீங்க போலீஸுக்கு தான் போகணும். அவங்களும் இது யார் பணம், எப்படி வந்தது, எப்ப கொடுத்தீங்க, யாருகிட்ட கொடுத்தீங்கன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவீங்க? கள்ள நோட்டு வாங்க போன இடத்துல போலீஸ் பணத்தை புடிச்சிருச்சுன்னு சொல்லுவீங்களா? சொன்னா உங்களை தான் உள்ள தள்ளுவாங்க, தெரியல. நான் உள்ள போனாலும் பரவாயில்லடா. உங்க யாரும் சும்மா விட மாட்டேன். உங்க எல்லாத்து மேல கை கொடுப்பேன். போலீஸ்கிட்ட போங்க. எங்க வந்து யார் மேல கை பேர மாட்டேன். போடா போடா
போடாங்கிறல்ல. போ போடான்னு சொல்லினே இருக்கிறேன், போக மாட்டேன். இப்பதான் ஒண்ணு முடிஞ்சது. கொலை பண்றதாடா நம்ம தொழில. சொன்னா ரவி, என்ன தம்பி போலீஸ் கிட்ட போவீங்களா? ஒரு விஷயம் தெரியுமா, நானே ஒரு காலத்தில் போலீஸ்காரன் தான். 23 வயசுல புளியந்தோப்பு போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா வேலைக்கு சேர்ந்தேன். இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர்ல இருந்து கமிஷனர் வரைக்கும் நம்ம ஆளுங்க தான். இப்போ கூட அவரை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். உங்களால முடிஞ்சா அங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. துரை, தம்பி அனுப்பி. தம்பிய எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்க. அடிபட்டவன் நம்ம கிட்ட தொலைச்சத நம்ம கிட்டே தேடி வந்திருக்கான். அப்போ நம்மளை தேடி தம்பி இனிமே வரக்கூடாதுன்னா தம்பியை தேடி வர்றவங்களுக்கு அவரும் கிடைக்க கூடாது. என்ன ரவி? ஆமாண்ணா. என்ன தம்பி பாக்குறீங்க? எந்த பக்கம் தப்பிச்சு போலன்னா? அண்ணே, இது ஏன் பண்ண? நான் கஷ்டப்பட்டு உழைச்ச பண்ண. உங்க பணம் தான் தம்பி, யாரு இல்லைன்னா. ஆனா அவன் உழைச்ச பணம் தான் அவனுக்கு சொந்தம் தான். என்ன போல ஆளுங்க என்ன பண்றது தம்பி? அட எங்களை விடுங்க. பெரிய பெரிய பதவியில் இருக்காங்களே, அவங்க நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்களா? ராஜேந்திரா நம்ம கிட்டே வந்து திருடிருக்கான் பாத்தியா? நான் திருடலண்ணே. அந்த பையில அவ்வளோ பணம் இருந்துச்சு. ஆனா நான் என் பணம் மட்டும் தானே எடுத்தேன். அதனால தான் தம்பி இன்னும் உயிரோடு இருக்கீங்க. அண்ணே, இது நான் மட்டும் சம்பாதிச்ச பணம் இல்லைண்ணே. என் அண்ணியும் என்னை கட்டிக்க போற பொண்ணும் என்னை நம்பி கொடுத்த பணம். இந்த பணத்தை நம்பி தான் எங்க வாழ்க்கையே இருக்குன்னு. என்ன ரவி, பையன் ரொம்ப சென்டிமெண்டா பேசுறான். சரி தம்பி, உங்க பணத்தை தந்துடுறேன். ஆனா இது ஷூட்டிங் பணம், இப்ப செட்டில் பண்ணணும். நான் தான் தரேன்னு சொல்லிட்டேன்ல. கொடுங்க தம்பி, கொடுங்க தம்பி. ராஜேந்திரா, மானு பிடிக்குமா? அண்ணனுக்கு உன்னை பிடிக்கும் தான்டா நினச்சேன். ஆனால் அவருக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லைன்னா உன்னை உயிரோடையும் விட்டு பணத்தையும் திருப்பி தருவேன்னு சொல்லுவாரா? நீ யோகக்காரன்டா. சரி, நான் சுற்றி வளைக்காமல் மேட்ருக்கு வரேன். உனக்கு தெரிஞ்சு பணம் இருக்கிற பார்ட்டி அவனையாவது பிடி. நான் உனக்கு கொடுத்த மாதிரி நல்ல நோட்டை நீலச்சாயத்தில் முக்கி கொடுத்து செலவு பண்ண சொல்லு. அவனும் பயத்தோட கள்ள நோட்டுன்னு நினச்சிட்டு செலவு பண்ணுவான். அப்புறம் உங்ககிட்டயே வருவான். ஒரு பெரிய அமௌண்ட்டோட அண்ணன் வந்து பாரு. ஒரு 3 மாதத்தில் உனக்கு என்னடா பார்க்குற, பணத்தை திருப்பி தரேன்னதும் அப்படியே கொடுத்துருவார்னு நினைக்கிறேன். அண்ணன் அவர் கழுத்துலேயே கத்தி வச்சாலும் குத்திக்கன்னு சொல்லுவார் தவிர பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேன். அண்ணே, நான் கள்ள நோட்டுக்கு ஒத்துக்கிட்டது கண்ணுக்கு தெரிஞ்சு நான் யாருக்கும் துரோகி ஆகலைன்ற நினைப்புல தான். என்னால் டேய், பாம்பு சட்டையை பார்த்துருக்கியா? பாம்பு சட்டையை ஏன் கழட்டுது தெரியுமா? அப்போ தான் அது வளரும். அப்படி கழட்ட முடியலன்னா அது செத்து போயிடும். அதே மாதிரி தான் நாம் வளரணும்னா இந்த நல்லவன் யோகியன் உத்தமங்கிற சட்டையெல்லாம் அப்பப்போ கழட்டி போட்டு போயிட்டே இருக்கணும். அண்ணே, என்னால் முடியாதுண்ணே. என் பணத்தை வாங்கி கொடுத்துருங்கண்ணே. சரி, வாங்கி கொடுத்துட்டா மிச்ச பணத்துக்கு என்ன பண்ணுவ? நான் எப்படியாவது நேர்வழியில் சம்பாதிச்சுக்கிறேனே. வச்சுனா ஒருத்தன் பணத்துக்காக தப்பு பண்ண இறங்குறதும் பாம்பு சட்டையை கழட்டி போடுற மாதிரி தான். ஒரு தடவை கழட்டின சட்டைக்குள்ளே எப்படி அந்த பாம்பால் போக முடியாதோ அதே மாதிரி தான் தப்பு பண்ணவன் திரும்பவும் நல்லவங்கிற சட்டைக்குள்ளே போக முடியாது. அப்படியே போக நினச்சாலும் பணம் அவனை விடாதுடா. உனக்கு உன் பணம் வேணும்னா, நான் சொன்னதை உன்னால் செய்ய முடியும்னா, நான் மலைக்கு போயிட்டு வந்ததும் என்னை வந்து பாரு. போ. நீ தப்பு மேலே தப்பு பண்ணுறதுச்சுன்னா இதுதான் முடிவுனா தயவு செஞ்சு நான் மறந்துடுவேன்.
என்னப்பா? உன்னதான் என்ன என்னடா வேணா தப்பு பண்ற. வேணா என்னை பத்தி உனக்கு தெரியாது. பாரு சந்திரா, என்னங்க சாந்தி, எனக்கு என்னாச்சு? ஏன் உங்க குரல் ஒரு மாதிரி இருக்கு? நான் உங்க புருஷனை கடத்திருக்கேன். ஏய், யாரா நீ? நான் யாருன்னு கேட்காதீங்க, நான் சொல்றது மட்டும் கேளுங்க. இன்னும் 1 மணி நேரத்தில் 5 லட்ச ரூபா பணத்தோட ஏர்போர்ட் கிட்ட வரணும். வந்துடுறேன். புருஷன் ஒன்றும் பண்ணிடாத. எனக்கு தேவை அந்த பணம் தான். அது ஏன் பணம்? அது கைக்கு வந்துச்சுன்னா நான் உங்க புருஷனை உயிரோடு விட்டுருவேன். இல்ல வேணா, நான் கொடுத்துட்றேன். தெளிவா சொல்றேன், பணத்தையும் காப்பாற்றணும்னு நினைச்சு போலீஸ் கிட்ட போனீங்க, அப்புறம் உங்களுக்கு பணம் மட்டும் தான் மிச்சம். போக மாட்டேங்க. வேணா இருந்துச்சுன்னா நீ பெரிய தப்பு பண்ற. டே அவன் ஏர்போர்ட் ஆண்ட வந்துட்டேன். டிரைவர் கிட்ட ஃபோனை கொடுங்க. சொல்லுங்க. ஏர்போர்ட் லெஃப்ட் எடுத்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா லெவல் கிராசிங் வரும். அதை தாண்டி அப்படியே இடது பக்கம் உள்ள மலைக்கு மேலே வாங்க. ஆட்டோவை அங்கே விட்டுட்டு நீங்க மட்டும் மேலே வாங்க. அண்ணா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரிம்மா. நீங்க சொன்ன இடத்துக்கு வந்துட்டேன். அக்கா நீங்க அங்கே இருங்க, நானே வரேன். சத்தியமா சொல்றேன், அவனுக்கு வந்து எனக்கு தெரியாது. பாத்துக்காருங்க. பத்திரமா ஆஸ்பத்திரி கூட்டு போ. ஓகே சார். சரி ஓகே.
ஏய்